நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் illumination? ஆர் கண்டுபிடிக்கணும். ஸ்விம்மிங் பூல் ஃப்ரம் ஏ டெப்த்து வந்து கொடுத்துட்டாங்க. டெப்த்து எவ்வளோ அப்படின்னா 10 மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. ஆன் ஏ சன்னி டே. ஓகே. வாட் இஸ் த ஆங்கிள் ஆஃப் வியூ? அது நம்ம இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஆங்கிள் ஆஃப் வியூ இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n கொடுத்துட்டாங்க. n எவ்வளோ அப்படின்னா 4/3. அதாவது இந்த ஸ்விம்மிங் பூலெல்லாம் பார்த்தோம்னா லைட்டு கீழேருந்து மேலே வரும். ஓகேங்களா? அதாவது டென்சர் மீடியம்ங்கிறது வாட்டருக்குள்ளேருந்து லைட் என்ன பண்ணோம்னா மேலே வரும். ஓகேங்களா? அப்போ மேலேங்கிறப்ப ஆறு, அப்போ வாட்டர்லேருந்து ஆறுக்கு வரும். அப்போ N1 அப்படிங்கிறது வாட்டரை குறிக்கும். அது என்னன்னு தெரியாது நமக்கு, வாட்டராக இருக்கலாம், ஏதோ ஒரு லிக்விடாக இருக்கலாம். N2ங்கிறது ஆரை குறிக்கும். அப்போ ரேடியஸ் ஆஃப் illumination என்ன ஃபார்முலா? R is equal to டெப்த்து ரூட் ஆஃப் N2 ஸ்கொயர் பை N1 ஸ்கொயர் மைனஸ் N2 ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. அப்போ R is equal to டெப்த்து எவ்வளவு? 10 மீட்ரு ரூட் ஆஃப் N2 ஸ்கொயர். N2ங்கிறது ஆரா, அப்போ 1 ஸ்கொயரு பை N1 ஸ்கொயர். நமக்கு தெரியாது என்னென்னு, N ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். மைனஸ் மறுபடியும் 1 ஸ்கொயர். அப்போது R is equal to 10 இன்ட்டு மேலே அப்படியே 1 வந்துடும் டிவைடர் பை இது N ஸ்கொயருங்கிறப்போ N கொடுத்துருக்குறாங்களா? எவ்வளோ கொடுத்துருக்குங்க? 4/3 கொடுத்துருக்குறாங்களா? அப்போ அதை எழுதணும்னா 4/3 த ஹோல் ஸ்கொயரு மைனஸ் 1 ஸ்கொயர். அப்போ R is equal to 10 இன்ட்டு 1 டிவைடர் பை 16/9 மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணிட்டேன். அப்போ R is equal to இது ரூட்டுக்குள்ளே இருக்குது 10 இன்ட்டு 1/16 மைனஸ் 9/9 இது ரூட்டுக்குள்ளே இருக்குது. அப்போ R is equal to இதை வெளியில் எடுத்தோம்னு வச்சுங்க, இது அப்படியே மேலே போயிடும். அப்போ 10 இன்ட்டு ரூட்லேருந்து மேலே போச்சுன்னா 3, அப்போ மேலே போயிடுச்சுன்னா 10/3 டிவைடட் பை √7. அப்போ R is equal to 30/√7. ஓகேங்களா? இது இன்னும் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ R is equal to 30. இப்போ √4ங்கிறது 2, அப்போ 2.8 அந்த ரேஞ்சில் தான் வரும் √7ங்கிறது. அப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2.7 அந்த சம்திங்கில் வச்சுக்கலாம். அப்போ R is equal to ஏன்னா 3 3 சார் 9க்கு போய்டும், அப்போ அதுலேயும் வராது. அப்போ 2.6 இல்லை 2.5 அந்த ரேஞ்சில் வச்சுக்கலாம். 2.6 இந்த ரேஞ்சில் வச்சுருன்னு வச்சுங்க, நமக்கு என்ன வரும்? 11 2 சார் 26 22 வரும். அப்போது 11 சார் 32 மீட்டர்ஸ். இதுதான் ஆரோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு டோட்டல் ஆங்கிள் ஆஃப் வியூ கேட்குறாங்க. அப்போ டோட்டல் ஆங்கிள் ஆஃப் வியூ அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஆங்கிள் ஆஃப் வியூ கண்டுபிடிக்கணும். அப்போ ஆங்கிள் ஆஃப் வியூ கண்டுபிடிக்கிறேன். sin IC is equal to 1/n. அப்போ sin IC is equal to 1/nக்கு பதில் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்களா? 4/3. அப்போ sin IC is equal to 3/4. அப்போ sin IC is equal to 3/4 கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 0.30 7×28 மிச்சம் 2 இருக்கும், 5×20 0.75 வருது. அப்போ sin IC is equal to 0.75 அப்படின்னா இந்த ஆங்கிள் நம்ம வந்து மெமரி பண்ணி தான் ஆகணும். 48ல் வரும். ஓகேங்களா? 48.6ல் வருது. ஆமாம். அப்போ ஐசியோட வேல்யூ வந்து 48.60 டிகிரி. அவங்க கேட்குறது டோட்டல் ஆங்கிள் ஆஃப் வியூ. இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இப்போ இங்கே லைட் வச்சோம் அப்படின்னா இந்த லைட் நமக்கு வந்து இப்படி தெரியும்னு வச்சுக்கோங்க, சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போ இது ஏற்படுத்தக்கூடிய ஆங்கிள் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் ஐசி. அப்போ டோட்டல் ஆங்கிள் ஆஃப் வியூ வேணும் அப்படின்னா இந்த பக்கமும் வேணும். அப்போ இதுவும் ஒரு ஐசி. அப்போ டோட்டல் ஆங்கிள் ஆஃப் வியூ, மொத்த ஆங்கிள் ஆஃப் வியூ என்னது? ஐசி ப்ளஸ் ஐசி 2IC. அப்போ 2IC அதான் கண்டுபிடிக்கணும். அப்போ 2 இன்ட்டு ஐசி, ஐசிக்கு எவ்வளோ வேல்யூ? 48.60 டிகிரி. அப்போ 2 மிச்சம் 1 2 16 1 17 7 மிச்சம் 1 நாங்கள் 8 1 9 97.2 டிகிரி. இதுதான் டோட்டல் ஆங்கிள் ஆஃப் வியூ. ஓகேங்களா? ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ.